உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். எட்டு 10/2015 புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. ஏகாதசி திதி இரவு 10:16 வரை, பின்பு துவாதசி. ஆயில்ய நட்சத்திரமானது மாலை 5:09 வரை, பின்பு மக நட்சத்திரம். சித்த யோகமானது மாலை 5:09 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்று ஏகாதசி என்பதனால் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இனி ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் 4-5 ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் உங்களது பலம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 4இல் அமைய பெற்று 5இல் புதன் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் லாபங்கள் இருக்கும். கூட்டாளிகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, சந்திரனானவர் 2-3 ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதும் 4ஆம் வீட்டில் புதனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். பிரச்சனைகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் குறைவதன் மூலமாக மன அமைதி உண்டாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட சிறப்பாக இருக்கும். கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சுக்கிரனும் குருவும் அமையம் பெற்று 3ஆம் வீட்டில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. தாராள தன வரவுகளால் கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரனும் 2ஆம் வீட்டில் புதனும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் சூரியன் 2இல் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு சற்று நிதானத்தோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் 3இல் சனி ஜென்ம ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழிலில் சாதகங்கள் அதிகரிக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். துலா ராசி நேயர்களே, சந்திரனானவர் 10-11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் விலகும். கூட்டாளிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். பிரச்சனைகள் குறையும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் ரீதியாக சாதகங்கள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 9இல் அமைய பெற்று 10இல் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் மாலை 5 மணி வரை சஞ்சரிப்பதால் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கும். நிதானமாக செயல்பட்டால் சாதகமான பலன்களை அடைய முடியும்.